ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 11/8/2025 அன்னைக்கு டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 1 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் 2 ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 8/9/2025. இன்னும் 1 மந்த் டைம் இருக்கு. இதுக்குள்ள வந்துட்டு தகுதி உள்ளவங்க வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 11/8/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா 11/8/2025 இருந்துட்டு 8/9/2025 இந்த டேட்டுக்குள்ள நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்துட்டு எடி பண்ணணும் அப்படின்னா 9/9/2025 இருந்துட்டு 11/9/2025 இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். எதுவும் தவறுதலா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி டெட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1க்கு அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்னு பாத்தீங்கன்னா 1/11/2025 அன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க பேப்பர் 1க்கு. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2/11/2025 அன்னைக்கு கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். இந்த பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கிளாஸ் 1ல இருந்து 5th வரையும் நீங்க வந்துட்டு கிளாஸ் எடுக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா அதாவது பேப்பர் 1க்கான எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்து அதுல வந்துட்டு 50% மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 இயர் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க குவாலிஃபை அதை நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதுலயே அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th முடிச்சிருந்து அதுல வந்துட்டு 45% மார்க் எடுத்திருக்கணும். 2 இயர் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். இது பாத்தீங்கன்னா என்சிடி அதாவது இந்த ரெகக்னைஸ்ல படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 45% மார்க் எடுத்தாலே போதும் 12th. அவங்க வந்துட்டு 2 இயர் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஹையர் செகண்டரி முடிச்சிருந்து 50% மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க கூட வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதாவது 4 இயர்ஸ் வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதே மெத்தட் தான் நம்ம மேல சொன்னதுக்குமே நீங்க 2 இயர் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல நீங்க கூட வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். அதுல வந்துட்டு 50% மார்க் எடுத்திருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 2 இயர் டிப்ளமோ எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நீங்க வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கூட வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கான குவாலிஃபிகேஷன். சோ இதுல உங்களுக்கு சூட்டபிள் ஆனிச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பேப்பர் 1 பொறுத்தவரையும் டிப்ளமோ எஜுகேஷன்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் பிறகு பாத்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா 6 வந்து வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்துட்டு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இது. அடுத்து பார்த்தோம்னா பேப்பர் 2. பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 6ல இருந்துட்டு 8th வரையும் கிளாஸ் எடுக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேஷன் நீங்க முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 இயர் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நீங்க குவாலிஃபை நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் எடுத்து 50% மார்க் எடுத்திருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்த குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% மார்க் சொல்லியிருக்காங்க. நீங்க பிஎட் முடிச்சிருக்கணும். இது பாத்தீங்கன்னா என்சிடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெகக்னைஸ்ல படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான குவாலிஃபை மார்க் இது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி முடிச்சிருந்து அதுல வந்துட்டு 50% மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க கூட வந்துட்டு இந்த போஸ்டிங் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதாவது பேப்பர் 2 பொறுத்தவரையும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி முடிச்சிருந்து அதுல வந்துட்டு 50% மார்க் எடுத்திருக்கணும். அடிஷனலா பாத்தீங்கன்னா 4 இயர் வந்துட்டு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க. அதாவது பிஏ பிஎஸ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பிஇட சேர்த்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்கல்ல, நீங்களுமே இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்துருக்கணும். பிஎட் முடிச்சிருக்கணும். அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல பிஎட் படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எனி கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபைட் பிஎட் ப்ரோக்ராம் முடிச்சாலுமே இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதான் பாத்தீங்கன்னா பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷன். இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 பொறுத்தவரையும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது 6 to 11 இயர்ஸ் வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு செலக்டட் லாங்குவேஜ் நீங்க எது அப்ளை பண்ணீங்களோ அது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டு இங்கிலீஷ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷா தான் இருக்கும். இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, 30 மார்க் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு டோட்டல் 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, 30 மார்க் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 150 மார்க் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 இதுல பாத்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் விட்ட பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப் வந்துட்டு 11 to 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு உங்க ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேட்பாங்க. சோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல நீங்க என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்களோ அது ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் 2 இது வந்து இங்கிலீஷ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர் மூலமா அப்ளை பண்ணீங்களா இல்ல சோசியல் சயின்ஸ் மூலமா அப்ளை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன் கேட்பாங்க நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது. சோ அது ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் டீச்சர் இருக்குன்னா அது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க்ஸ் இருக்கும். இப்படி இல்லைன்னா எனி எதர் சப்ஜெக்ட் டீச்சர் அதாவது பாத்தீங்கன்னா எதர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்பி ரெண்டுல ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. சோ அதை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ஏ அண்ட் பி தான் கொடுத்துருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் இருக்கும். இதுல வந்துட்டு இங்கிலீஷ் தவிர பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மீடியம் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 150 மார்க் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க் பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 மார்க் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இதுல பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 60% மார்க் எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 90 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு குவாலிஃபை அதாவது ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தவரையும். இதுவே பேப்பர் 2 அப்படின்னா உங்களுக்கு சேம் தான் 60% மார்க் அப்படி இல்லைன்னா 90 மார்க்ஸ் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்துட்டு எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்தவரையும் 55% மார்க் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 82.5 மார்க்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 82 மார்க்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா பேப்பர் 1 பொறுத்தவரையும் வந்துட்டு குவாலிஃபை. பேப்பர் 2 பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் குவாலிஃபை மார்க் தான். எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்தவரையும் 40% மார்க் எடுத்திருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா 60 மார்க் எடுத்திருந்தாலே போதும். இதுதான் பாத்தீங்கன்னா பேப்பர் 2 ரெண்டுமே சேம் தான். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஜாபுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ண வீடியோமே நான் வந்துட்டு அப்டேட் பண்றேன். மறக்காம நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்க போட்டோ உங்க சிக்னேச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சைஸ்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வந்துட்டு வாங்குறாங்க. இதுல வந்துட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 300 ரூபாய். அதை தவிர மத்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரல் கேட்டகரி ஓசியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 வந்துட்டு 90 மார்க்ஸ், பேப்பர் 2 சேம் தான். அதே மாதிரி எஸ்சி எஸ்ஏ பிசி எம்பிசி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 82 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே நம்ம முன்ன பார்த்ததுதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் முடிச்சிருந்தாலோ இல்ல டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலோ அவங்க எல்லாம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.